இந்த மாதிரி 4 முனை போட்டி, தனியா நின்னாலும் நின்று தானே ஆகணும் எலெக்ஷன்ல. ஸோ 4 முனை போட்டியா இருக்க, யார் ஜெயிப்பாங்க, என்ன நடக்கும் ஒண்ணுமே புரியலையே. மக்கள்லாம் தெளிவா இருக்காங்களே, நம்ம வந்து சொல்ற எதையும் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்களே. தாய்மாமன் சீர் சொல்றோம், டே முதல்ல புருஷனா இருக்கா அப்புறம் தாய்மாமன்லாம் இருக்கலாம்னு சொல்றாங்க. நல்ல அப்பாவா இருறா அப்புறம் வந்து எங்களுக்கு அண்ணனா இருக்கலாம்னு சொல்றாங்க. பெண்களே நம்மளை ஆராதித்து கொண்டாடின பெண்களே இப்போ கழிவு ஊத்துறாங்களேன்னு விஜய் வந்து உண்மையிலேயே வந்து, அதாவது விஜய்க்கு அறிவு கொஞ்சமாவது இருந்திருந்தா இல்லை இருக்குதுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் ஏன் வருதுன்னு யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து பார்ப்பாரா நமக்கு தெரியல வச்சுங்களேன். ஆனா இவர் இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் யாருன்னா திரிஷா தான். திரிஷா வந்து நினைச்சிருந்தா இந்த சர்ச்சையிலேருந்து திரிஷா தப்பிச்சிருக்கலாம். இப்போ பார்த்திபன் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அவரை வந்து இந்த அம்மா ரொம்ப திட்ட ஆரம்பிச்ச உடனே 3ஆம் தர பதிவுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு, நீ வேஸ்ட், நீ மூணாவது ஆள், நீ 3ஆம் தர பதிவுனா எவ்வளவு கேவலம் தெரியுமா, அசிங்கம். திரிஷா வந்து இன்னும் அடி வெளுப்பார் போல இருக்கு வார்த்தையால. அது எங்க போய் நிற்கும் எப்போ ஸ்டாப் ஆகலாம் தெரியாது. பார்த்திபன் களத்துல இறங்கிட்டாரு, ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.